வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரிகளுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறதா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறதுங்க. ஸோ இதில் ஒரு கட்டத்தில் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதற்கும் ஒரு பதில் ரெடியாக இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறதுங்க. முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பீப்புள்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண்களில் எனக்கு நான் 82 மார்க் எடுத்து எனக்கு வாய்ப்பை கொடுக்கல, நான் 80 மார்க் எடுத்து எனக்கு வாய்ப்பை கொடுக்கல, நான் 62 மார்க் எடுத்தவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அவர்களுக்காகவே நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது மக்களே. ஸோ அதனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை நீங்கள் பார்க்க உடனடியாக உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரியில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. எல்லாரும் கேட்டாலும் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கீங்க. நிச்சயமாக காலி பணியிடங்களை முதுகலை பட்டதாரியில் உயர்த்த போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும் மக்களே. காலி பணியிடங்கள் ஒரு 500 மினிமம் 500 வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டும் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. முதுகலை பட்டதாரியில் அடிஷ்னலான சிவி லிஸ்ட் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வெளியிடுவாங்க? இதுதான் எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குது. அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு முதற்கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சான்றிதழ் சரிபார்ப்பில் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. இப்படி இருக்கிற நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு நிறைய பீப்புள்ஸுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களே. அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிச்சயமாக அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டை பார்ப்பதற்கு இப்போ தயாராகிக்கோங்க. மேலும் முதுகலை பட்டதாரியில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃபை விட ரொம்ப ரொம்ப லோவான கட் ஆஃப் தான் இந்த டைம் வந்திருக்கு. அதனால் இந்த கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் எந்த அளவுக்கு உயரும், இதுக்கு தான் யாருக்கிட்டையுமே இன்னும் சரியான பதில்கள் இல்லை. தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸு யார் யாருக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த பட்டியலை தேர்வர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. தேர்வர்கள் பதற்றப்படாமல் இருங்கள். தங்களுடைய சான்றிதழ்களை சரிபார்த்து முறையாக தயாராக வைத்திருக்க வேண்டும். ஸோ இப்போ காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. காலி பணியிடங்கள் தேர்வு முடிவை விட காலி பணியிடங்கள் அதிகரிப்பால் மேலும் பலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதே முதன்மை எதிர்பார்ப்பாக இருக்குங்க. ஸோ கடந்த காலமே இதற்கு ஒரு முன்னுதாரணம். கடந்த முறை 2 முறை காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்ட பின்னரே இறுதி தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது. ஸோ அதனால் ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேகன்சிஸ் உயர்வு இருக்கும். இது தேர்தல் காலம் அப்படின்றதுனால வரவிருக்கும் தேர்தல் காரணமாக அரசு காலி பணியிடங்களை அதிகரிக்கும் என்ற பரவலான நம்பிக்கை இருக்குங்க. ஆசிரியர்கள் பலரும் ஓய்வு மே மாதத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவதனால
காலி பணியிடங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்வுக்கு இப்போதே செய்ய வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்குங்கள். விண்ணப்பிக்கும் பொழுது கொடுத்த அனைத்து சான்றிதழ்களையும் சரியாக எடுத்து வைக்கவும். சான்றிதழ்களை அனைத்துமே நீங்கள் சரியாக வச்சுட்டு சரிபார்த்த சான்றிதழ்களை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு, எதிர்பார்க்கப்படும் காலியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 500லேருந்து 1000 2000 வரைக்கும் உயரப்படும். ரிட்டையர்டு வேகன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா 5000 வரைக்கும் மே மாதத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவில் லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் ஆகும். பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.